ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லேர்ன் மணி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஷேர் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு ஷேரை எப்படி வாங்கிறது, இதனால் நமக்கு என்ன யூஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்ற ஒருத்தர் 5 லட்ச ரூபாய் வேல்யூ உள்ள ஒரு கம்பெனியை வச்சுட்ருக்கார். அவர் தன் கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்காக இன்னொரு 5 லட்ச ரூபா ஃபண்ட் ரைஸ் பண்ண நினைக்கிறாரு. இதுக்கு அவருக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, பேங்க்கில் போய் லோன் வாங்கி இந்த ஃபண்டை ரைஸ் பண்ணும். ரெண்டாவது, யாரையாவது பார்ட்னராக சேர்த்து இந்த ஃபண்டை ரைஸ் பண்ணும். மூணாவது ஆப்ஷன் தான் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணி இந்த ஃபண்டை ரைஸ் பண்ணுறது. ஸோ இவர் மூணாவது ஆப்ஷனுக்கு சூஸ் பண்ணி தன் கம்பெனியை ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு செபி கிட்ட போகிறாரு. செபினா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க தான் ஷேர் மார்க்கெட்டோட எல்லா ஆக்டிவிட்டியும் மானிட்டர் பண்ணி அது கரெக்டாக நடக்குதான்னு பார்த்துப்பாங்க. இவங்க 5 லட்ச ரூபா மதிப்புள்ள கம்பெனியை இப்போ 1000 ஷேராக மாத்துறாங்க. அதாவது ஒரு ஷேர் 1000 ரூபாய் வீதம், 1000 × 1000 10 லட்ச ரூபா மதிப்புள்ள ஷேரா இந்த கம்பெனி மாறுது. இந்த 1000 ஷேர்ல 500 ஷேரை ப்ரொமோட்டர்ஸுக்கும் மிச்சம் இருக்கிற 500 ஷேரை பப்ளிக்கும் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்காக இந்தியாவில் இருக்கிற NSE அண்ட் BSE இந்த 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட சொல்லுவாங்க. ஸோ NSEனா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், BSEனா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதில் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டாக்குமே இது 2 எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் லிஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி பப்ளிக் கிட்ட அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கம்பெனியோட ஷேர் லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னு. இது லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கம்பெனியோட ஷேர்ஸை அப்ளை பண்ணி வாங்க முடியும். அதுதான் IPO, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. இதில் அப்ளை பண்ணி நம்ம இந்த ஷேரை 1000 ரூபாய்க்கே எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளால வாங்க முடியும், நமக்கு அலாட் ஆகிற பட்சத்தில். லிஸ்டிங் டே அன்னைக்கு இது 1000 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகலாம், இல்லை 1500 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகலாம், இல்லை அதை விட கம்மியாகவும் லிஸ்ட் ஆகலாம். இது கம்பெனியோட டிமாண்டை பொறுத்து முடிவாகும். இது அப்ளை பண்றதுக்கு நம்ம டைரக்டா NSE அண்ட் BSE ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு நமக்கு டிமார்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஏதாவது ஒரு புரோக்கர், அதாவது ஜெரோதா, க்ரோ இல்ல ஏஞ்சலோன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு புரோக்கர் கிட்ட போய் நம்மளோட பேசிக் டீடைல், பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், இந்த மாதிரி பேசிக் டீடைல்ட வச்சு ஒரு டிமார்ட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணிக்கணும். இந்த அக்கௌண்ட் மூலயமா தான் நம்ம IPOக்கு அப்ளை பண்ண முடியும். ஒன்ஸ் ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிட்டோன்னே டிமார்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சிருக்க யார் வேணாலும் அதுக்கப்புறம் வாங்கலாம், இதை விற்கலாம். 1000 ரூபாய் மதிப்புள்ள ஷேர் 1500 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகும்போது அதை எதுக்கு நான் வாங்கணும் அப்படின்ற டவுட் உங்களுக்குள்ள வரும். ஸோ பொதுவாக ஷேரை வாங்குறதுக்காக 2 ரீசன் இருக்கு. ஒன்று, டிவிடெண்ட், அதாவது இந்த கம்பெனி டெவலப் ஆயிட்டு இது எடுக்கிற ப்ராஃபிட்டை போர்ட் மெம்பர்ஸ்லாம் முடிவு பண்ணி இந்த ப்ராஃபிட்டை எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா, அந்த ப்ராஃபிட் 1000 ரூபாய் ப்ராஃபிட் மேக் பண்ணுதுன்னா இருக்கிற எல்லா ஷேர் ஹோல்டருக்கும் 1 ரூபாய் திருப்பி ரிட்டர்னா டிவிடெண்டா கொடுப்பாங்க. அண்ட் அடுத்தது, இதை டிவிடெண்ட் கொடுக்காம இந்த ப்ராஃபிட்டை நம்ம திருப்பி கம்பெனிலே போட்டு கம்பெனி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு போர்ட் மெம்பர்ஸ் முடிவு பண்ணாங்கன்னா, இந்த கம்பெனி டெவலப் ஆகிறது மூலயமா இந்த கம்பெனியோட வேல்யூ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அது மூலயமா 1500 ரூபாயில இருக்கிற ஷேர் நாளைக்கு 2000 கூட லிஸ்ட் ஆகலாம். அப்போ நீங்க இதை செல் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஷேர்ஸை விற்கிறதுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட டைம் லைனும் இல்லை. நீங்க ஒரே நாளில் வாங்கி ஒரே நாள்லையும் விற்கலாம், இல்லை சில வருஷங்கள் ஹோல்ட் பண்ணி கம்பெனி டெவலப் ஆனதுக்கு அப்புறமும் விற்கலாம். இப்போ இருக்கிற டெக்னாலஜி படி சில நிமிஷங்களில், சில மைக்ரோ செகண்டில் வாங்கி விற்கிற அளவு கூட டெக்னாலஜி நமக்கு டெவலப் ஆயிடுச்சு. பட் ஒரே நாளில் வாங்கி ஒரே நாளில் விற்கிறவங்க ட்ரேடர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் ரிஸ்க் எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் நிறைய நாள் வச்சு அதுக்கப்புறம் விற்கிறது இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கம்பெனியை வாங்கி அது டெவலப் ஆனவுடனே வெயிட் பண்ணி அதை விற்கிறது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ரிஸ்க் கம்மி. எது உங்களுக்கு சரியாக இருக்குன்றதை பார்த்து நீங்கள் உங்களோட அனலைஸை பண்ணி தெளிவாக இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வாங்க. இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு கிளியரான வியூ கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலோ இல்லை நாங்கள் எதை பற்றியாவது பேசணும்னு நீங்கள் நினைச்சாலோ கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய ஃபினான்ஷியல் விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.